வணக்கம். காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீதர். இப்போ நம்ம சமீபமாக திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம். இந்த திருப்பரங்குன்றம் மலையின் பிரச்சனையை என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கணும், என்ன மாதிரி தீர்வு காணணுன்றதை என் அறிவு கேட்டன சில விஷயங்களை சொல்கிறேன். முதல்ல இதில் இந்துக்களும் இஸ்லாமியரும் குறிப்பாக இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள ஒரு விஷயமா இருக்குது. முதல்ல இந்த மலை யாரோடதுன்றது நீங்கள் முதல்ல ஒரு ஸ்டாண்டுக்கு வரணும். என்னென்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருமுருகாற்று படையில் தெளிவாக சொல்லியிருக்கு. இது ஸ்கந்தர் மலை, அதாவது கந்தனுடைய மலை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த அறுபடை வீட்டின் முதல் வீடாகவும் சொல்லி இதை தொடர்ந்து முருக வழிபாட்டை தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த முருகனை பல ஆண்டு காலமாக 1000 ஆண்டு காலமாக நம்ம வழிபட்டுட்டு இருக்கோம். தமிழ் கடவுள்னு முருகனுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம். அதுவும் நம்ம எப்படி வச்சிருக்கோம்னு சொல்றோம் அப்படின்னா, அதாவது முகம் 6 முகம் கொண்ட முருகனுக்கு 12 கண்கள். இந்த 12 உயிரெழுத்தாகவும் இந்த 6 முகமும் சேர்ந்து மொத்தம் 18 மெய்யெழுத்தாகவும், இந்த மெய்யெழுத்துல பார்த்தீங்கன்னா அந்த காங்கா சாங் மேல ஒரு புள்ளி வைப்பாங்க. அந்த புள்ளி தான் அந்த கண்களாக நம்ம பாவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகனுக்கு இந்த தமிழோட ஒப்பிட்டு பல விஷயங்கள் சொல்றாங்க. அதுபடி தான் நம்ம இங்க செஞ்சுட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அப்படி பல ஆயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்து இஸ்லாமிய படையெடுப்பு எப்போ வந்திருக்கு, அதுக்கப்புறம் அந்த மேலே எப்போ கட்டப்பட்டது இந்த தர்கா, இதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் நீங்களே சுயமாக சிந்திச்சு இது நியாயமானதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பல ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன் ஒரு பொருளை திருடிட்டு வந்துடுறான்னு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில். அப்படி அந்த பொருளை கொஞ்சம் வருஷம் கழித்து ஒருத்தர் கிளைம் பண்ணி கேட்குறாரு, இது மாதிரி என்னோட பொருளை அவர் எடுத்துகிட்டு வந்துட்டாரு, எனக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பல ஆண்டு காலம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொருளை நாமளே வச்சுக்குவோமா, என்னோடதுன்னு உரிமை கொண்டாடுவோமா, இல்லை தொலைச்சவர் தேடி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுப்போமா அப்படின்னு நம்ம திருப்பி கொடுக்கறது தான் நியாயமான விஷயன்றது உங்கள் மனசுக்கே சொல்லுது இல்லையா? இதே தான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி 1947 கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. 1947 அந்த தீபம் ஏற்றப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் ஆர்டர்லாம் வாங்கி 1994 தீபம் ஏற்றலாம்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருச்சு. இந்த அறநிலைத்துறை இதை அமுல்படுத்தலை, அதை செய்யலை. கார்த்திகை தீபம் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறது முருகமாக சிவபெருமானுக்கு திருவண்ணாமலை தீபம் முதல்ல கிடையாதுங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, முதல்ல நம்ம வழிபட வேண்டியது முருகன் 6 முகம். அந்த கதையை பார்த்தீங்கன்னா, அந்த கார்த்திகை பெண்கள், முருகனை எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்கள், அந்த கார்த்திகை நட்சத்திர பெண்கள், அவர்களை தீபம் ஏற்றி சொல்றது அந்த கார்த்திகை தீபம்ன்றது 6 மலைகளிலுமே குன்றின் மேல நம்ம விளக்கு இட்டு வழிபட வேண்டியது. ஆனால் இது முதல் இடமான திருப்பரங்குன்றத்திலிருந்து அது எல்லாத்திலுமே தடை விதிச்சு, தடைனா அதை அமுல்படுத்தலை, அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. ஆனால் இன்னைக்கு இந்துக்களோட கூட்டமும் பலமும் அது சார்ந்த ஒரு கட்சிகளும் வரும்பொழுது அவங்களோட உரிமையை கேட்கிறதா தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்பொழுது இந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டாண்ட் என்னன்னா, அவங்க இதில் உண்மையை கண்டறிஞ்சு உண்மை என்னன்னு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும், அவங்களோட ஒப்படைக்கிறது சரியானது. இது ஏன் அப்படின்னா, நிறைய இஸ்லாமியர்களே இதை இப்போ நம்ம சொல்கிற கருத்தை ஏற்றுக்கிறாங்க. ஒரு சிலர் தன்னுடைய சுய அரசியல் லாபத்திற்காக இதை ஒரு அரசியலாக்குறாங்க. இதை ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனையாக கொண்டாடுறாங்க. அது கிடையாது. அது அவங்க இன்னைக்கு இவ்வளோ நாள் விட்டுட்டாங்க, இன்னைக்கு கேட்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்றைக்குமே தன்னோட உரிமை இன்னைக்கு விட்டுட்டு நம்ம கேட்க தான் செய்யும். நீங்கள் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம பல கேஸுகளில் பார்க்குறோம், பல ஆண்டு காலமாக தன்னோட வீடை ஒருத்தர் அபகரித்து வச்சிருக்கிறாரு, இல்லை ஒருத்தரோட இடத்த பாதியா இடத்துல வீடு கட்டி வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணுறான், கொஞ்ச நாள் கழிச்சு அவனோட சொந்தக்காரன் வெளியூரில் இருக்கிறனும், அவனோட மகனோ மகளோ யாரோ இது மேல ஒரு கேஸ் போட்டு ஒரு கடைசியில் இது ஒரு முடிவுக்கு கொண்டாடும் பொழுது, இவர்களுக்கு சாதகமாகும் பொழுது மொத்த பில்டிங்கும் இடிச்சு தள்ளுறான். இதுதான் யதார்த்தமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதே தான் நான் சொல்றேன், அவர்கள் உரிமையை கோரும் பொழுதே ஒரு காம்ப்ரமைஸ்ல நம்ம போயிட்டோம் அப்படின்னா மொத்த பில்டிங்கும் நம்ம டெஸ்ட்ராய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இதை நம்ம வளர்த்து வரும்போது முன்னுக்கு பின் முரணாக செயல்படும் போது அவர்கள் ஒரு வாக்குவாதமாக இது போகும்பொழுது என்னன்னா, இதுல அவர்கள் உச்சபட்ச நீதியை கேட்பாங்க. நம்ம இதுதான் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். ஸோ
இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இந்துக்கள் தங்களுடைய உரிமைகளை வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தர்கா போய் அபகரிக்கிறதையோ, இன்னொரு இடத்த போய் அவங்களோட விஷயங்களை ஒரு வழிபாட்டு தலங்களை வந்து ஆக்குபை பண்ணுறதுலையோ கிடையாது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்துக்களே தன்னோட வழிபாட்டு தலங்களை கொடுத்திருக்கிறார்கள். சில இடங்களில் இஸ்லாமியர்களும் அந்த அந்த காலத்தில் இந்த ஆர்காட் நவாபுரியிலலாம் இந்துக்கள் கோயில்களுக்கே வந்து இடம் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும். இதை புரிந்திருக்கிற இந்த அரசு இவர்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்பொழுது என்ன பண்ணணும், இவங்களெல்லாம் கூப்பிட்டு அழைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இதில் பெருந்தளவில் ஒரு சுமூகமான உறவை காண வேண்டும். இது எதிர்கட்சியெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த பண்பே போயிடுச்சு. காமராஜர் காலத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது ஒரு எதிர்கட்சியாளர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள வச்சு கூட வந்து அவர் வந்து அந்த கருத்து கேட்கக்கூடிய ஒரு பண்பு இருந்தது. அந்த பண்பையே தான் எடுக்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு நிலைப்பாடு வந்து இன்றைய அரசு காலப்போக்கில் அந்த அரசியல்ல வந்து மாறி போச்சு. ஒரு டிஸ்பியூட் வரும்பொழுது, இப்போ நாட்டுக்கே இந்திய நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது என்ன ஆகுது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களும் அனைத்து கட்சிகளும் பார்த்தீங்கன்னா சமமாக அந்த பங்களாதேஷ் மேட்டர்லாம் சேர்ந்து ஒரே மாதிரியான ஒரு ஸ்டாண்டு பாகிஸ்தானுக்கு எதிர்க்க பங்களாதேஷ் எதிர்க்க எதிர்நாடுகள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி லோக்கலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இவங்க பெரிய இரு தரப்பினரையும் அழைத்து பேசி ஒரு சுகமான உறவு கண்டால் வந்து நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ எதிர்கட்சி இவன் கட்சி நமக்குள்ள வந்து போட்டி மட்டுமா இருக்கும்னே தவிர ஒரு பொறாமையோட ஒருத்தர் கம்ப்ளீட்டாக அழிக்கணுன்ற விஷயம் வரக்கூடாது. நீங்க பாகிஸ்தான் அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? அது எந்த அரசா இருந்தாலும் எப்படி நடந்துட்டு இருக்காங்க தெரியுமா? பாகிஸ்தான்ல ஒரு டேர்ம் ஒன்று முழுசா இது வரைக்கும் எந்த கட்சியும் ஆட்சி செஞ்சதில்லை. ஒன்று அந்த ஈரோடுகளை வந்து கொண்டுடுறாங்க. யாரு எதிர்கட்சியா வந்து எதிர்கட்சி ஆட்கள் வந்து ஆட்சி பண்ண ஒன்று அவங்களை கொண்டுடுறாங்க ஆப்போசிட்டால, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை வந்து நாடு கடத்திடுறாங்க. இதுதான் நம்ம நடந்து இந்த வரலாறாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. நீங்க இந்தியாவில் எப்போ வேணா சுதந்திரமா ஜெயிக்கிறது ஒரு போட்டி மட்டுமே தான் நிலவுது. இது வரைக்கும் அப்படிதான் போகுது. அதே மாதிரி தமிழகத்துல வந்து இந்த போட்டிகள் மட்டுமே இருக்கிற ஒரு பெரிய வெறுப்புணர்வு வரக்கூடாது. அதே மாதிரி தான் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இந்துக்களுக்கும் சொல்லி ஒரு விஷயங்கள் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது மற்றவர்கள் இதை தனக்கு வந்து சாதகமாக ஆக்க துடிப்பார்கள். நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த விஷயத்துக்கு வந்து இடம் விடவே கூட எது நியாயம் நம்ம மனசுல பட்டது பகிரங்கமா தைரியமா அவங்கவுங்க மதத்திலேயே அவங்கவுங்க எடுத்து உரைக்கணும். அப்படி சொல்லும் பொழுதுதான் இந்த வந்து நம்ம வந்து ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை வந்து நம்ம நாட்டில் வேணும். ஏன்னா இப்போ ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதெல்லாம் சோஷியல் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கருத்துக்களை போடுறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க ரொம்ப வேகமாக ஃபோர்ஸாக போடுறாங்க. அதே மாதிரி ஒருத்தர் ஃபோர்ஸாக நம்ம யார் ஒருத்தரை நசுக்குனாலும் ஒரு காலம் வந்து அவங்க எழுந்து நிற்கும் பொழுது இவங்களை மொத்தமாக நசுக்கிடுவாங்க. இதுதான் வந்து உண்மை. அப்படி வந்து என்னன்னா ஒரு காலத்துல ஏதோ நசுக்கப்பட்டாலும் எழுந்து வரும்பொழுது அவர்களுக்கு சற்று வழிவகுத்து நம்ம கொடுத்தோம்னா இது அப்படி காம்ப்ரமைஸ் ஆகி ஒரு சுமூகமான ஒரு தீர்வுக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நல்லா சொல்றேன் கேட்டுங்க. உங்களுக்கு வந்து இந்த இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களுக்கும் இங்க இருக்கிற இந்துக்கள் தான் பலர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் வந்து ஆதரவு வருதான்னு தானே ரொம்ப கம்மி தான். ஆனா பல இந்துக்களுக்கு எதிராக பேசி உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. ஆனா இது சாதாரண இந்துக்களை தான் சொல்றேன். ஆனால் இந்த அரசியல்வாதிகள் என்ன பண்றாங்கன்னா ஓட்டுக்காக உங்களை வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு ஓட் பேங்கிங்காக வந்து பண்றாங்கன்றது தான் நான் வந்து உணர்றேன். ஆனா இது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துல இந்துக்களோட ஓட்டுக்கு எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் கைவிட்டு விடுவார்கள். தயவு செய்து அரசியல்வாதிகளை நம்பாதீர்கள், மக்களை நம்புங்கள். இந்த அரசியல்வாதிகள்லாம் இப்போ வந்து தனக்கு சாதகமா இப்போ இவங்களுக்கு பெரிய ஓட்டு வங்கி இருக்கு, கிறிஸ்துவத்தையும் இஸ்லாமியர்தான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரும் ஒரு இந்துக்கு எதிர்த்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த திருப்பரங்குன்றம் மாற்றத்துல அத்தனை அரசியல் கொஞ்சம் மாற்றி மற்ற சமூகம் வந்து யோசிக்கணும். தன்னோட சொந்த சமூகத்திற்கே வந்து இவங்க வந்து அநீதியா இருக்கிறாங்க அந்த ஓட்டுக்காக அப்படின்னா எந்த நேரத்துல உங்களை கைவிட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? முதல்ல நீங்க அந்த புரிஞ்சுங்க. இது அனைத்து கட்சிகளும் சொல்றேன் நான். இன்னைக்கு இருக்கிற ஒரே பிஜேபியை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக்கு ஆதரவு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது ஒரு வகையில் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இவர்கள் வந்து இந்த இடைவெளி அதிகமாகும் போது இந்துக்களோட ஓட்டு எண்ணிக்கை அதிகமாகுது. கண்டிப்பா இவர்கள் வந்து உங்களை வந்து
கைவிடக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. அதனால் இவர்களை நம்பி நீங்கள் பின்னாடி போகணும். நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுங்க, கலந்து பாருங்க. இன்னைக்கு வந்து மோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க 7 நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் விருதுகள் கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தானோட ஏழ்மையை போக்குறதுக்கு இந்தியா பல உதவிகள் செய்து, பல இஸ்லாமிய நாடுகளுக்கு உதவி செய்து, பாலஸ்தீனுக்கும் உதவி செய்து, இந்தியா வந்து யாரு கூடயும் டிஸ்பியூட் வச்சுக்கல. அந்த மாதிரி வந்து மோடி கவர்மெண்ட்ல 10 ஆண்டு காலத்தில், 12 ஆண்டு காலத்தில் பல வளர்ச்சிகள் வந்து நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து மனசில் கொண்டு ஒரு வெறுப்புணர்ச்சியை தூண்டி உங்களுக்கு வந்து மோடினாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லி எல்லாரும் தினம் 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 உங்களுக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணி உங்க மைண்டை வந்து இது பண்றாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள் இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு காரியம் அங்க போய் மோடியை போய் பார்த்து அவருக்கு வணக்கம் வச்சு எல்லா காரியத்தையும் முடிச்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதை இதுல வந்து நம்மளை வச்சு இவங்க வந்து கேம் விளையாடுறாங்க. இதை நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவங்களெல்லாம் யாரையும் நம்பி இது பண்ணாதீங்க. உங்களோட சுய சிந்தனையில தயவு செய்து சிந்தித்து அனைத்தரோடும் இணக்கமா இருந்து நம்ம இந்தியா வந்து வளர்ந்த பெரிய நாடாகும். அதாவது மோடி வந்து அனைவருக்கும் நல்ல ஒரு பாதையில தான் சென்று கொண்டிருக்கிறார். நீங்க உணருங்க. அதுபடி வந்து நிறைய பேர் வந்து இஸ்லாமியர் வந்து இன்னைக்கு வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா சில பேர் வந்து பயத்தால வந்து வெளியில சொல்லாம அவங்களுக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதுல இருந்து வெளியே சொல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. அதனால தைரியமா சொல்லுங்க, எது சரி எது தப்புன்னு சொல்லுங்க. அது சொல்றதுதான் ஒரு எப்பயே நீங்க அந்த தவறை கண்டிச்சிருந்தா கண்டிச்சீங்கன்னா இது அடுத்த கட்டத்துக்கு போகாம இருக்கும். நீங்க ஒரு காலத்துல வந்து என்னைக்கோ பண்ண தப்பு சிக்கந்தர் மலை இது இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையா வருது. எப்பயுமே தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த உண்மையான விஷயங்கள் வந்து மறைக்கவே முடியாது. காலப்போக்கில் அதை வெளில வந்து தான் ஆகும். காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளூர்ல எல்லாம் வந்து 10 ரூபாய் காயின் வந்து செல்லாது. இதை வந்து நம்ம சோசியல் மீடியா வாட்ஸ்அப்பில் ஒரு தவறான ஒரு விஷயத்தை பரவி விட்டாங்க. ஆனால் காலப்போக்கில் அந்த உண்மை அழிந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது மாதிரி பல விஷயங்கள், உண்மைகள், மறைக்கப்பட்ட உண்மைகள் திரும்ப எவ்வளோதான் உண்மையை மறைச்சாலும் தீ மாதிரி மேலோங்கி தான் வரும். அதனால் ஒரு எல்லாத்துலேயுமே வந்து சுமூகமான விஷயத்தை காணுங்க. நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு கதையாக சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு பையன் ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு பொருளை அபகரித்து வந்து விட்டால் அந்த பொருள் வந்து அந்த உரியவர்கள் வந்து கேட்கும்பொழுது நாம கொடுப்போமா மாட்டோமா? ஏதோ அன்னைக்கு இல்லைங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் எடுத்துன்னு வந்துட்டாரு, நமக்கு தான் சொந்தம் கொண்டாடுவோமா? நீங்க முதல் சிந்திங்க இந்த விஷயத்துல. அது மாதிரி அவங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, அவங்களோட உரிமையை கேட்கும்போது அதை சற்று நாசுக்காக வழிவகுத்து கௌரவமாக விட்டு கொடுக்கும் பொழுது ஒரு உயர்ந்த பண்புகளுடன் மத நல்லிணக்கம் உருவாகும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதெல்லாம் நான் கூறுவதென்ன, அனைத்து சமூகங்களும் மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. குறிப்பாக இந்துக்கள் அல்லாத மற்ற சமூகங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்து உங்களை வந்து பயன்படுத்தக்கூடிய சமூக விரோத சக்திகள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது நம்ம வீட்டுக்குள்ள பிள்ளைங்க போய் யாரும் மாட்டிக்க கூடாதுன்றதுல நாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம வீட்டு பிள்ளை இல்லை, பக்கத்து வீட்டு பிள்ளை கூட அதில் வந்து மாட்டிக்க கூடாது. இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு பிரிவினை வரும்போது அதை வந்து கையில் எடுத்துறாங்க. இந்த அரசியல்வாதி தன்னோட சுயலாபத்துக்காக சிறிய பிரிவினை உண்டு பண்றாங்க. அதை அரசியல் கட்சிகள் வந்து வெளிநாட்டு அரசியல் வந்து கையில் எடுத்துடுறாங்க. இதே தாங்க இலங்கையில் தமிழர்களுக்கு நடந்தது. ஒரு மைனாரிட்டியா இருந்த தமிழகம் வந்து ஒரு மெஜாரிட்டியான ஒரு சமூகத்தை எதிர்த்து ஒரு போராளி எல்லாமே பண்ணாங்க. கரெக்டு தான். பெரிய அழிவு. யார் நிம்மதியா வாழ்ந்தாங்க அந்த விஷயத்துல சொல்லுங்க பார்க்கலாம். அதை வச்சு தமிழகத்துல அரசியல் தான் பண்ணாங்க. யார் வாழ்ந்தாங்க? இல்லை, இது இவங்க லாபத்துக்காக அதை வச்சு அரசியல் பண்ணி இவங்க வந்து லாபம் சம்பாதிச்சது தான் நடந்தது. உணர்வா அதுல வந்து பெரிய தீர்வு ஒன்றும் காணல. இவங்க கடைசியில அந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அழிக்கப்பட்டது தான் நம்ம பார்த்தோம். உலகத்திலேயே இருந்த பெரிய லைப்ரரி அது வந்து அழிக்கப்பட்டது நம்ம ஸ்ரீலங்காவில் தான் பார்த்தோம். அதனால அனைவருக்குமே சொல்ல, அனைத்து சமூகங்களும் ஒரு சின்ன ஓரளவுக்கு டிஸ்பியூட் அதிகமாகும் போது அதுல என்ன நியாயமோ அதனுக்கு உடன்பட்டு அதை நம்ம அதன் வழியில் நம்ம போயிட்டா ரெண்டு பேருக்குமே மனசு வந்து ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து இருப்பேன். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் சொல்கிறது சரியா தவறான்றது நீங்களே உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். தப்பாக இருந்தால் நான் வந்து திருத்திக்கிறேன். சரியாக இருக்கும் பட்சத்தில் இது அனைவரும் கடைப்பிடிக்குமாறு இந்த காணொலியை வந்து அனைவருக்குமே வந்து நீங்கள் வந்து பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உங்களுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி ஸ்ரீதர்.